Hi everyone, welcome to LN Media YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா பள்ளிகள் திறப்பு தேதியை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஜூன் முதல் வாரம் வந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. தேதிகள் குறிப்பிடாத வண்ணம் பேச்சுக்கள் இருந்துச்சு. அதாவது கத்திரி வெயிலின் தாக்கத்தின் காரணமாக வெயிலின் அதிகபட்சமான அனலின் காரணமாகவும் ஸ்கூல் வந்து தள்ளி போகலாம் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுச்சு. அது உண்மையே. அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களை பார்த்தோம்னா 100 டிகிரியை தாண்டி தாண்டி 100 டிகிரியை தாண்டி 105 டிகிரி 108 டிகிரி 110 டிகிரி 112 டிகிரி வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து வெயில் அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமாக திரு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை சந்தித்து இது பற்றின டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு வானிலை ஆய்வாளர்கள் வானிலை நிபுணர்களையும் அழைச்சி ஒரு பெரிய டீப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற வானிலை மற்றும் ஜூன் மாதத்துக்கு பிறகு 4ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிற வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் அந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி அந்த வெயில் தாக்கம் இருக்கும், கிளைமேட் இருக்கும் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்படும்ங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து தமிழக அரசிடமிருந்து வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது இன்னொரு செய்தி இருக்குது. இதன் தொடர்ச்சியாகவே நம்ம செய்தியை பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கின்ற சினிமா துறையில் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தின்னு பார்த்தோம்னா, அதாவது இதுவரைக்கும் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற திரையரங்குகளில் 4 காட்சிகள் வந்து தினமும் வந்து ஒளிபரப்பப்படும்ங்கிற ஒரு செய்தி, ஒரு நடைமுறை இருந்துச்சு. இப்போ ஒரு அறிவிப்பு என்னன்னா, இதுக்கு பிறகு தினமும் 5 காட்சிகள் வந்து தமிழகத்தில் ஒளிபரப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ஆகட்டும், தமிழ் சினிமாவின் கலைஞர்கள் ஆகட்டும், அனைத்து சினிமா ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக இது அமையும். ஏன்னா அதிக கலெக்ஷன் 5 காட்சிகள் இருக்கும்போது கொஞ்சம் அதிக லாபத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இது. ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக இருந்து ஒரு முதலமைச்சராக ஆனதின் காரணமாக தமிழகத்தில் தமிழ் சினிமா துறைக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நம்பப்பட்டுச்சு. அது ஆரம்ப காலகட்டங்களே நம்ம வந்து நம்ம பார்த்துட்டோம். ஒரு பெரிய ஆதரவாக ஒரு சப்போர்ட்டாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. மேலும் தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு விஜய் சாரோடைய ஆட்சி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க நம்பப்படுகிறது. இது தொடர வாழ்த்துக்கள். திரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். மேற்கொண்டு இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் இருக்கின்ற டாஸ்மார்க்கள், ஒயின் ஷாப்கள், இந்த ஒயின் ஷாப்கள் வந்து 717 ஒயின் ஷாப்ஸ் வந்து மூடப்படும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து இன்றைக்கி வந்து 30 ஒயின் ஷாப்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் 30 ஒயின் ஷாப் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. ஆனால் தமிழக அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ செய்தி இன்னும் வரல. நாளைக்கு வரலாம், எதிர்பார்க்கலாம். நம்ம மதுரையிலும் சில கடைகள் வந்து மூடப்பட்டதாக தகவல் இருக்குது. சென்னையிலும் சில கடைகள் அதாவது பள்ளிகள் பக்கத்தில் இருக்கின்ற, கோயில்கள் பக்கத்தில் இருக்கின்ற, கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய மையக்கருத்து. மது ஒழிப்புக்கு இது ஒரு ஆரம்பமாக அமையும். தமிழக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கலாம். Thank you for watching this video and see you again. Thank you. Cut it.